போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய தாயாம் திரவை புனித சிலுவை யோவானின் விழாவை நினைவு கூறுகிறது. அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிற வார்த்தைகளை இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் கேட்க இருக்கிறோம். இந்த முதல் வாசகத்தில் வரும் வார்த்தைகளை தன்னுடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரை அவர் தன்னுடைய வாழ்விலே நிலைத்து காத்திருந்தவர் புனித சிலுவை யோவான். தன்னுடைய இன்னல்களிலும் தன்னுடைய வேதனைகளிலும் சோதனைகளிலும் அஞ்சாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்கிற வார்த்தைகளை இறுக பற்றி கொண்டவராய் தன் வாழ்விலே வாழ்ந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்விலும் கூட துன்பங்களிலும் துயரங்களிலும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அந்த வாக்குறுதியான அஞ்சாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நாம் நினைவில் கொண்டிருக்கிறோமா? அல்லது பல நேரங்களில் நாம் கடவுளை விட்டு தூரம் விலகி சென்றிருக்கிறோமா? பல நேரங்களில் துன்பங்கள் வருகின்ற பொழுதும் துயரங்கள் வருகின்ற பொழுதும் கடவுளின் உடனிருப்பை மறந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம், இந்த பலியிலே தகுதியுள்ளவர்களாக பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் முழுமையாக தம்மையே மறுத்து சிலுவையை சிறப்பாக அன்பு செய்ய அருள் கூர்ந்தீரே. அவரை நாங்கள் அனைவரும் தொடர்ந்து பின்பற்றி உமது விண்ணக மாட்சியை கண்டு மகிழ அங்கு வந்து சேர்வோமாக. உமோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இஸ்ரேலின் தூயவரே, உன் மீட்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41 திருவசனங்கள் 13 முதல் 20 வரை. நானே உன் கடவுளாகி ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாக இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே.
யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே, உன் மீட்பர், இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அதை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் வறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன், பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்திம் மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன். பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசி இலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டுணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியன அதை பொழியட்டும். மண்ணுலகம்பாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 11 15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்ளுகின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். மனிதன் ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் கடவுளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. நம்முடைய ஆன்மா கடவுளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அது சில நிலைகளை கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய இந்து மத சகோதரர்கள் இந்து கோவில்களிலே தேங்காய் உடைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த தேங்காய்க்கும் நம்முடைய ஆன்மீகத்திற்கும் சில ஆழமான தொடர்புகள் இருப்பதாக நம்பப்படுகின்றன. ஒரு தேங்காயினுடைய நிலைகளை நாம் பார்த்தோமேயானால் முதலில் வெளியே உள்ள நாரினை நீக்க வேண்டும். இரண்டாவதாக மிகவும் கடினமாக இருக்கிற அந்த ஓட்டின் பகுதியை உடைக்க வேண்டும். மூன்றாவதாக அதற்குள் இருக்கிற அந்த பருப்பினை நாம் வெளிக்கொணர வேண்டும். ஆக இந்த 3 நிலைகளில் ஒரு தேங்காய் வெளிக்கொணர்வது போல ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மீக பயணமும் வெளிக்கொணர வேண்டும். அப்பொழுதுதான் அது கடவுளோடு இணைந்த அல்லது கடவுளை சுவைக்கின்ற ஒரு முடிவாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. மனிதன் ஒவ்வொருவரும் தேங்காயின் நார் உரிப்பது போல புற தூய்மைக்காக ஒருவன் தன் ஆசைகளையும் தன் இச்சைகளையும் வெறுத்து ஒதுக்க தெரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் அந்த புற தூய்மையை அடைய நேரிடும். இரண்டாவதாக மனிதன் ஒவ்வொருவரும் கடினமான அந்த தேங்காயின் ஓட்டின் அந்த பகுதியை உடைக்கப்படுவது போல அகத்தூய்மைக்காக தன் மனதின் அழுக்குகளையும் தீமைகளையும் கடக்க தெரிந்தவனாக இருந்தால் அவன் அந்த அகத்தூய்மை அல்லது மன தூய்மையை பெற முடியும். இவை இரண்டையும் கடக்கின்ற பொழுதுதான் கடவுளை சுவைக்க முடியும் என்று ஆழமாக நம்பியவர்தான் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்ற புனித சிலுவை யோவான். புனித சிலுவை யோவான் தன்னுடைய வாழ்க்கையிலே இதை அனைத்தையும் கடைபிடித்தவராக இருந்திருக்கிறார். சிலுவை யோவான் தன்னுடைய வாழ்விலே இந்த 2 நிலைகளை அவர் தன்னுடைய வாழ்விலே எழுதி காட்டுகிறார். முதலாவது, இந்த கடவுளை நோக்கி பயணிக்கும் ஆன்மா புற தூய்மை என்கிற நிலையை அடைய வேண்டும். த ஸ்டேஜ் ஆஃப் பர்கேஷன் என்று சொல்லுகிறார். இந்த புற தூய்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பது அவர் ஆழமான நம்பிக்கையாக கொண்டிருந்தார். அவர் இதை வெறுமனே தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பதிவிடவில்லை, மாறாக தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை பின்பற்றினார். இந்த ஒருத்தல் முயற்சிகளில் என்பது அவர் 2 விதமான நிலைகளில் நாம் கடக்கலாம் என்று அவரே சில முயற்சிகளை சொல்லுகிறார். முதலாவதாக, தன் சொந்த முயற்சியால் எதையெல்லாம் வெற்றி கொள்ள முடியுமோ அதை அனைத்தையும் வெற்றி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். என்னுடைய சொந்த முயற்சியால் என்னுடைய பலவீனங்களை நான் முயற்சி செய்து வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் நான் அவை அனைத்தையும் வெற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, என்னுடைய தனிப்பட்ட முயற்சியினால் மட்டுமல்ல, சில பலவீனங்களை கடவுளினுடைய உதவியினால் மட்டும்தான் அதை நான் சாதிக்க முடியும் அல்லது அந்த பலவீனங்களிலிருந்து வெளிவர முடியும் என்று சொன்னால் கடவுளை அனுமதிக்க வேண்டும் என்று 2 நிலைகளை அவர் நமக்கு தருகிறார். ஆக இந்த புற தூய்மையை நாம் பெற நம்முடைய வாழ்வில் என்ன ஒருத்தல் முயற்சிகளை நாம் செய்கிறோம்
என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறதாக. இந்த புற தூய்மையை நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சொந்த முயற்சியை முதலில் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய பலவீனங்களால் நாம் வீழ்ச்சியுறும் பொழுது இந்த பலவீனங்களில் கடவுளினுடைய உதவி கட்டாயம் வேண்டும் என்கிற நிலையில் கடவுளை அனுமதிக்க வேண்டும். இது புற தூய்மையை வெல்ல அவர் கொடுக்கின்ற ஒரு சஜஷனாக இருக்கிறது. இரண்டாவதாக the stage of illumination என்று சொல்லுகிறார். அகத் தூய்மை. புற தூய்மையை கடப்பது கூட சற்று எளிதாக தெரிந்து விடலாம். ஆனால் இந்த அகத் தூய்மையை கடப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது என்று அவரை சொல்லுகிறார். ஆக இந்த நிலையை கடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் இறை நம்பிக்கை, பற்றுறுதி, அன்பு ஆகியவற்றின் உதவியோடு மட்டும்தான் இந்த நிலையை கடக்க முடியும் என்று சொல்லுகிறார். முதல் நிலையில் எப்படி இரண்டாவது கருத்தினை வலியுறுத்துகின்ற பொழுது கடவுளை நாம் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதே போல்தான் இந்த அகத்தூய்மையிலும் நம்மால் இயன்ற தூய்மையை நாம் கடக்க நேரிடும் பொழுது நம்மால் கடக்க இயலாத நிலையினை கடவுளிடம் நம்மை முழுமையாக சரணாகதியாக கொடுத்து நாம் கடவுள் நம்மை தூய்மைப்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக எப்பொழுது நீங்களும் நானும் புற தூய்மை மற்றும் அக தூய்மையை நாம் கடக்க நேரிடுகின்றதோ அப்பொழுது நாம் ஆண்டவரை சுவைக்க முடியும். அல்லது கடவுளை நோக்கிய அந்த ஆன்மீக பயணத்தில் நாம் கடவுளை நெருங்கி செல்ல முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆக இந்த இரண்டு நிலைகளையும் கடக்கின்ற பொழுது மூன்றாவது நிலையாக the stage of union என்று சொல்லுகிறார். இறை இணைவு நிலை, கடவுளோடு இணைந்த வாழ்வு, கடவுளோடு இணைந்த நிலை என்பது நாம் அதிக பலன் தரக்கூடிய நிலையாக இருக்கிறது. அதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு நீங்கள் என்னோடு இணைந்திராவிடில் நீங்கள் பலனளிக்க முடியாது என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் நீங்களும் நானும் கடவுளோடு இணைந்திருக்க அழைக்கப்படுகிறோம். திருவிவிலியத்திலே நாம் பல்வேறு உதாரணங்களை பார்க்கிறோம். தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் கடவுளோடு இணைந்த நிலையில் இருந்தவரை அவர்கள் கடவுளின் மக்களாக கடவுளின் ஆசீர்வாதங்களை பெறுகின்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் தங்களுடைய சுய ஆசைகளை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு, தங்களுடைய சுய ஆசைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு அவர்கள் கடவுளை விட்டு தூரம் செல்லுகிறார்கள். கடவுளோடு இணைந்த நிலை துண்டிக்கப்படுகிறது. எப்பொழுது நீங்களும் நானும் கடவுளோடு இணைந்தில்லாமல் இருக்கிறோமோ அப்பொழுது நாமும் கடவுளை விட்டு தூரம் செல்லுகின்ற மக்களாக இருந்து விடுகிறோம். ஆக நீங்களும் நானும் எப்பொழுது கடவுளோடு இணைந்திருக்கிறோமோ அப்பொழுது நாம் கடவுளின் ஆசீர்வாதம் பெற்ற மக்களாக, கடவுளின் மக்களாக வாழ்வோம் என்கிற நம்பிக்கையை புனித சிலுவை யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் விட்டு செல்லுகிறார். ஆக அவர் தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்த மனதினை கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்முடைய உள்ளம் எதை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கிறது? பல நேரங்களில் இந்த உலக ஆசைகளில், உலக இச்சைகளில் நம்முடைய வாழ்வு புதைந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு புனிதருடைய வாழ்வும் சரி, நற்செய்தி வாசகத்தில் நாம் கண்ட பகுதியும் சரி, கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையினை வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் சொல்லுகிறோம். இன்றைக்கு நற்செய்தியில் நாம் பார்த்தோம், திருமுழுக்கு யோவானை காட்டிலும் பெரியவர் யாரும் இந்த மனிதருள் பிறக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் விண்ணகத்திலே இருந்த சிறியவராக கூட இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் கடவுளோடு இணைந்திருந்தோமையானால் விண்ணகத்தில் உள்ள சிறியவராகவும் நம்மால் மாற இயலும் என்கிற நம்பிக்கையை இறைவன் தருவதை நாம் பார்க்கிறோம். ஆக இறைவன் தருகின்ற இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவர்களாய் புற தூய்மையை கடந்து பிறகு அக தூய்மையை கடந்து கடவுளை சுவைக்கின்ற மக்களாக, கடவுளை அன்பு செய்கின்ற மக்களாக, கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற மக்களாக, ஆசீர் பெறுகின்ற மக்களாக வாழ தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். அதற்காக வேண்டி மன்றாடுவோம். ஆமேன். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பார் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பார் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல்
பாவத்தின் தீர்வையை அடையாமல் பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய் பலியாயமை நீ மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித சிலுவை யோவானின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றவாறு வாழ வரம் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித சிலுவை யோவான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து நம்முடைய கரங்களை விரித்து உரிமையோடு தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். நாம் அனைவரும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஆசிக்கிறவர், விரும்புகிறவர். இவருடைய உன்னத விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்திறமை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித சிலுவை யோவானின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருள் வியத்தகு வகையில் ஒளிரச் செய்தீரே. அதனால் இப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனோடு இணைந்த மக்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி.